கும்பிடுவாங்க, பக்தியாக முழங்கால் நின்று ஜெபிப்பாங்க. ஆனால் எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறாங்க. அப்போ பக்தியில் என்ன பிரயோஜனம் இருக்குது? தெய்வ பயம் இருந்தால் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, அநீதியாக செயல்படக்கூடாது, இவங்களை பற்றி பேசக்கூடாது, ஆண்டவர் என்னை கவனிக்கிறாரு, அடுத்த ஆளை பற்றி நான் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, நான் மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அப்போ தானே ஒரு பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் தேவனுக்கு பயந்துருன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு இந்த பயம் உள்ளத்தில் இருக்குதா? ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு கர்த்தருக்கு இந்த பயம் இருக்கணும், நான் பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லுங்க. அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மை குறித்த பயம் எப்பவுமே எனக்கு இருக்கணும், நான் உமக்கு பயந்து பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.